ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்திவீச்சில் இலங்கை மற்றும் பூகோள அரசியல் நிலவரங்களை தாங்கிய கலவை அறிக்கைகளில் முதலிலும் உலக நிலவரங்கள் பின்னரும் தொடர காத்திருக்கின்றன. சமகால உலக ஒழுங்கில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் ரஷ்யாவின் உக்ரைன் மீதான படையெடுப்பு இன்று 4வது ஆண்டு முடிந்து 5வது ஆண்டுக்குள் பூந்திருக்கின்றது. 2022 ஆண்டின் பிப்ரவரி 24ஆம் தேதியாகிய இன்றைய நாளில் ரஷ்ய போர்த்தாங்கிகள் உக்ரேனிய எல்லையை தாண்டி சென்ற பின்னர் உருவான இந்த போர் இன்று ஐரோப்பிய நாடுகளையும் கடுமையாக அலக்களிக்க தலைப்படுகின்றது. உக்ரேனிய நிலவரங்களை தொட்டு மீண்டும் ஒருமுறை ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை பேரவையின் புதிய அமர்வு நேற்று ஆரம்பமான போது அந்த அமர்வில் உரையாற்றிய ஐநா பொதுச் செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரஸ், உலக அரங்கில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் நகர்வுகளால் சில தாக்கங்கள் ஏற்படுவதாக சலிப்புற்று சட்டத்துக்கு புறம்பான ஒரு அதிகாரத்தை நோக்கி உலகம் தற்போது நகர்ந்து வருவதாகவும் உலகம் முழுவதும் மனித உரிமைகள் முழு அளவிலான தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதாகவும் கவலை கொண்டார். அத்துடன் உக்ரைனில் உருவாகிய இரத்தக்களரியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் இதுதான் என கூறிய குட்ரஸ் பலஸ்தீன பிரதேசங்களின் நிலைமை குறித்தும் விசனப்பட்டார். இந்த ஆண்டு இறுதியில் தனது ஐநா பொதுச் செயலாளர் நாயகம் பதவியை முடிவுக்கு கொண்டு வரவுள்ள குட்ரஸ் ஒரு ஆளுமையற்ற தலைவர் என்ற இஸ்ரேலின் கண்டனத்தின் பின்னால் இந்த அதிர்வுகள் நேற்று ஐநா மனித உரிமை பேரவை ஆகிய ஜெனீவா பல்தனேஷியோன் அரங்கில் வந்தன. இந்த பின்னணியில் தான் ரஷ்யாவின் உக்ரைன் மீதான படையெடுப்பு இன்று 5வது ஆண்டுக்குள் புகுந்துள்ளது. அன்று இதே நாளில் தனது போர்த்தாங்கிகளை ரஷ்யாவுக்குள் செலுத்திய ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் கூட இந்த போர் இந்த அளவுக்கு நீடிக்கும் என நினைத்திருக்க மாட்டார். உக்ரேனிய தலைவர் ஜெலன்ஸ்கி உடனடியாகவே ரஷ்ய படையெடுப்பு கண்டு ஓடிவிடுவார் அல்லது அவரை உக்ரைனில் சுலபமாக கொன்று சில நாட்களில் போரை முடித்துவிடலாம் என ரஷ்யா எதிர்பார்த்த இலக்குக்கு மாறாக இன்று வரை உக்ரேனிய போர் ரஷ்யாவுக்குரிய சவால் போர்க்களமாக தொடர்கின்றது. உக்ரைனிய அரசு தலைவர் ஜெலன்ஸ்கி இதுவரை ரஷ்யாவால் 10க்கும் மேற்பட்ட கொலை சதி முயற்சிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் அந்த முயற்சிகளிலிருந்து அவர் தப்பித்து கொண்டாலும் இந்த 4 வருட காலங்களிலும் இந்த போர்க்களத்தில் அவர் வைத்த சில தவறான அடிகள், அதாவது ஜெலன்ஸ்கி வைத்த சில தவறான அடிகள் இப்போது அவரையும் அவரது சொந்த நாட்டில் அவரது எதிர்காலத்தை அரசியல் ரீதியில் நிச்சயமற்றதாக மாற்றியுள்ளது. இலங்கையில் ராஜபக்ஷ அதிகார மையம் போல போர் என்று ஒரு விடயத்தை சாக்காக வைத்து ஜெலன்ஸ்கியின் சகாக்கள் செய்த ஊழல்கள் இப்போது உக்ரேனிய மக்களுக்கு தெரிந்துவிட்டன. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை இந்த போர் இந்த ஆண்டு முடிவடைய வேண்டும், இல்லையென்றால் ஐரோப்பா இனிமேல் தாங்காது என்ற நிலைதான் உள்ளது. ஜெலன்ஸ்கி இன்னமும் தனது நாடு ரஷ்யாவுக்கு எதிரான இந்த போரில் தோல்வி அடையவில்லை என குறிப்பிட்டுக் கொண்டாலும் களநிலைமையில் இந்த மாதம் உக்ரைன் சில குறியீட்டு வெற்றிகளை பெற்றுக்கொண்டாலும் ஒட்டுமொத்த களநிலவரம் உக்ரைனுக்கு பெரும் சாதகமாக இல்லை என்பதும் யதார்த்தமான ஒரு விடயம். மறுபுறத்தே இந்த போரை தொடங்கிய ரஷ்யாவால் கூட கடந்த 4 ஆண்டு காலமாக பெரும் வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதன் துருப்புக்களை 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான எல்லை புறத்தில் அது சோர்வடைய நிலை கொள்ள வைத்திருக்கின்றது. ரஷ்ய துருப்புக்கள் இந்த 1000 கிலோமீட்டர் எல்லையில் துண்டு துண்டாக உடைந்து காணப்படுகின்றன. இந்த போர் ஆரம்பித்த நாள் முதல் ரஷ்யாவும் கடந்த ஆண்டு வரை 4,26,000க்கும் மேற்பட்ட துருப்புக்களையும் 1,900க்கும் மேற்பட்ட போர்த்தாங்கிகளை இழந்ததாகவும் கள நிலவரங்கள் கூறும் பின்னணியில் இந்த போர் இன்று 5ஆம் ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிறது. உக்ரைனிலும் ஸ்ரீலங்காவின் ராஜபக்ஷ அதிகார மையம் போர்க்காலத்தில் செய்தது போலவே ஊழல்கள் இடம்பெற்ற விடயம் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட பின்னணியில் இதே ராஜபக்ஷக்களின் அரசியல் வாரிசான நாமலுக்கு பிரித்தானியாவில் கிட்டிய அடி அந்த அதிகார மையத்தின் அல்லக்கைகளை நேற்று சமூக வலைத்தளங்களில் குய்யோ முறையோ என அலற வைத்தது, குளற வைத்தது. ஆனால் இந்த விடயத்தில் நாமலின் நண்பேண்டா வடக்கின் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் இதுவரை எந்த பிரதிபலிப்புகளையும் வெளிப்படுத்தவில்லை.
அவரது பெரியவிழான் காணிகள் பல வருடங்களாக துப்புரவு செய்யப்படாமல் பற்றைக்காடாக இருப்பதால் அந்த காணியிலிருந்து வரும் விஷ ஜந்துக்கள் குறித்து அந்த பகுதி மக்களும் பிரதேச சபையும் எதிர்வினையாற்ற தலைப்படும் பின்னணியில் கொழும்பு அதிகார மையத்தின் பழைய விஷ ஜந்து முகங்களுக்குரிய நண்பேண்டா பக்கப்பாட்டுகள் இந்த சுயேச்சை கிளாடியேட்டரிடமிருந்து வரவில்லை என்பதும் அவதானிக்கத்தக்கது. இதற்கிடையே ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் விவாத சங்கங்களில் நாமல் ராஜபக்சவின் உரைகள் மீளெடுக்கப்பட்டமை சமூக வலைத்தள பரப்பில் உள்ள ராஜபக்ச அல்லக்கைகளை நேற்று ஏற்கனவே குறிப்பிட்டது மூலம் கடுமையாக அலற வைத்தது. அந்த அலறல் இன்றும் தொடர்கின்றது. இவ்வாறான பூச்சாண்டி அலறல்கள் கண்டு புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் உள்ள சில புலிக்காய்ச்சல் தமிழ் முகங்களும் நாமலின் உரைக்கு பிரித்தானியாவில் அனுமதி மறுக்கப்பட்ட விடயம் ஐயோ மீண்டும் இலங்கையில் இனவாதத்தை கிளப்பிக் கொள்ளுமே என்ற புதிய ஓலங்களை எழுப்ப தலைப்படுகின்றது. ஆனால் யதார்த்த ரீதியாக ஒருவரின் கருத்துரிமையை மறுதளிப்பதற்கோ அல்லது இனவாத அடிப்படையிலோ புலம்பெயர் தமிழர்களால், குறிப்பாக பிரித்தானிய டயஸ்போரா தமிழர்களால் இந்த நாமல் எதிர்ப்பு வெளிப்படவில்லை. மாறாக நாமல் ராஜபக்ஷ மேற்பார்த்த ராஜபக்ஷ அதிகார மையத்தின் கடந்த கால குற்ற பின்னணி மற்றும் ஈழத்தமிழ் மக்கள் மீதான பெரு உதிரப்பழி சார்ந்த எதிர்வினைகள் சார்ந்த நகர்த்தல் இது உலகளாவியோரின் நியதியாகவும் உள்ளது. இதனால் தான் உக்ரைன் மீது படையெடுத்த ரஷ்ய தலைகளுக்கும் காசா மீது படுகொலைகளை செய்த யூத முகங்களுக்கும் மேற்குலக கதவுகள் தொடர்ந்தும் அடைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் நடந்த ஐரோப்பியர்களின் யூரோவிஷன் பாடல் போட்டியில் கூட இஸ்ரேலிய தரப்புக்கு எதிராக பீறிட்ட உணர்வு நிலையையும் இவ்வாறாக புலிக்காய்ச்சலால் அலறிக்கொள்பவர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அவதானிக்க வேண்டும். பிரித்தானியாவில் நாமல் ராஜபக்சவுக்கு வெளிப்பட்ட எதிர்ப்பு உணர்வு என்பது தமது அடையாளத்துக்கு ஆபத்து வரும் தேசிய இன மக்களின் எதிர்ப்பு சார்ந்த ஒரு நிலையே தவிர்த்த இது தனிப்பட்ட ரீதியில் நாமல் ராஜபக்சவுக்கு இல்லை என்றால் இனவாத ரீதியில் சிங்களவர்களுக்கு காட்டப்படும் எதிர்ப்பே அல்ல. இது உலகளாவிய ரீதியிலான ஒரு நியதி. ஏனென்றால் ஒடுக்குமுறைக்கு உள்ளானவர்கள் அந்த ஒடுக்குமுறையை செய்தவர்களுக்குரிய எதிர்ப்பை ஜனநாயக ரீதியில் வெளிப்படுத்துவது உலகளாவிய ரீதியில் ஒரு நியதி என்பதால் நாமலின் உரைக்கு பிரித்தானிய தமிழ் டயஸ்போரா அனுமதி மறுத்தது இலங்கையில் இனவாதத்தை மீண்டும் கிளப்பிவிடும் என்ற பீதிகளை எழுப்புபவர்களுக்கு தேவையில்லாத முடியும். இதற்கிடையே ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் விவாத சங்கங்களில் தனது உரைகள் மீளெடுக்கப்பட்டதை கண்டனம் செய்துள்ள நாமல் ராஜபக்ஷ திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட அழுத்தத்தால், குறிப்பாக விடுதலை புலிகளின் எச்சங்களால் இந்த உரைகள் தடுக்கப்பட்டதாகவும் தனது சமூக வலைத்தளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். நாமலின் பதிவை பார்க்கும்போது கழுவேற துணிந்த நீலி கண்ணில் மைபட்டு எரிகிறதாம் என சொன்ன கதையை நினைவூட்டிக் கொள்கிறது. ராஜபக்ஷ அதிகார மையத்தின் ஆட்சி காலத்தில் இலங்கையில் தமிழ் ஊடகர்கள் உட்பட்ட ஊடகர்களும் மனித உரிமைவாதிகளும் முன்னாள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தனது உரை மிரட்டல் மூலம் மீளெடுக்கப்பட்டதாக நாமல் புதிய பல்லவி பாடிக்கொள்கிறார். இந்த மிரட்டல்களின் அதிகார மையமே ராஜபக்ஷ அதிகார மையம்தான் என்பது இலங்கையர்கள் அறிந்த பட்டவர்த்தனமான ஒரு உண்மை. இந்த நிலையில்தான் நாமல் புதிய கதை சொல்லுகிறார். நாமல் கூறும் கதையில் வெவ்வேறு கண்ணோட்டங்கள் மூலம் திறந்த உரையாடலை நடத்தும் போது மட்டுமே அர்த்தமுள்ள நல்லிணக்கமும் முன்னேற்றமும் வெளிப்படும் எனவும், அவ்வாறான விவாதங்களை மறுப்பது ஜனநாயகத்தை வலுப்படுத்தாது என்றும் நாமல் ராஜபக்ஷ தமிழர்களுக்கும் உலகத்துக்கும் பூச்சுட்டம் முனைகிறார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த தவறிய ஒரு அதிகார மையமே இலங்கையில் ராஜபக்ஷ அதிகார மையம் என்பதும், ஜனநாயகத்தை வலுப்படுத்த மறுத்து மிரட்டல்களில் முதலீடு செய்து நடத்திய ஒரு ஆட்சி அவர்களின் ஆட்சி என்பதும் பட்டவர்த்தனமான உண்மையாக இருக்கும் பொழுதுதான் இந்த புதிய கதைகள் எல்லாம் வருகின்றன. ஏன் நாமல் ராஜபக்ஷவாகட்டும் இல்லையென்றால் அவரது சகோதரராகட்டும் அவர்கள் ரக்பி விளையாட்டு துறையில் பிரகாசித்த போது அவர்களை பொறாமைப்பட வைத்தவர் என கருதப்பட்ட கொழும்பு ஹேவ்லாக் விளையாட்டுக் கழகத்தின் முன்னாள் ரக்பி அணி தலைவர் வாசிம் தாஜுதீனின் மரணம் தொடர்பான கொலை விசாரணைகள் கடந்த வருடம் மீண்டும் கிளறப்பட்ட போது அதில் ராஜபக்ஷ அதிகார மையம் தொடர்படும் கதை நாமலுக்கு தெரியாதா என்ன? 2012 மே மாதத்தில் இடம்பெற்ற வசீம் தாஜுதீனின் மரணம் ஆரம்பத்தில் ஒரு வாகன விபத்தாக காட்டப்பட்டு ராஜபக்ஷ அதிகார மையம் செய்வது போல குற்றங்களுக்கு தண்டனை விலக்கு வழங்கப்படும் ஒரு காலம் இருந்த நிலையில் நாமலின் பூச்சுட்டல் கதை யாருக்கு வேண்டும்? 2012 மே 17 அன்று அதிகாலை வேளை நாராயண்குட்டி பகுதியில் உள்ள
ஷாலிகா மைதானத்திற்கு அருகில் எரிந்த வாகனம் ஒன்றுக்குள்ளிருந்து தாஜுதீனின் உடலம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அன்றைய ராஜபக்ஷ கால காவல்துறை இந்த சம்பவத்திற்கு அவர் குடிபோதையில் வாகனத்தை செலுத்தியதால் ஏற்பட்ட விபத்து தான் காரணம் என அவசரமாக ஒரு காரணத்தை காட்டியது. ஆனால் தாஜுதீன் மது அருந்துவோர் அல்ல என அவரது நண்பர்களும் குடும்பத்தினரும் உறவினர்களும் குறிப்பிட்டதும் இந்த பொய் உடனடியாகவே அம்பலப்பட்டு கொண்டது. இதன் பின்னர் 2015 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அந்த ஆட்சி மாற்றத்தின் போது, அதாவது மைத்திரி ரணிலின் ஜெகபாலனி எனப்படும் நல்லாட்சி காலத்தின் போது வசீம் தாஜுதீனின் வழக்கு மீண்டும் கிளறப்பட்ட போது சில பூதங்கள் வெளிப்பட்டன. அப்போது ஸ்ரீலங்காவின் சிஐடியே இந்த மரணம் விபத்தால் ஏற்பட்ட ஒரு மரணம் அல்ல என நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்தது. இதனால் மீண்டும் உடற்கூற்று பரிசோதனைக்காக வசீம் தாஜுதீனின் உடல் அகழ்ந்து எடுக்கப்பட்ட போது அந்த உடல் எச்சங்களில் மார்பு மற்றும் கழுத்து பகுதிகளில் எலும்புகள் காணாமல் போயிருந்தன. அத்துடன் அந்த உடலம் மீண்டும் உடற்கூறு ஆய்வுக்கு உள்ளாக்கப்பட்ட போது அவர் சித்திரவதை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்களும் அம்பலப்பட்டன. இதன் அடிப்படையில் 2016 ஆண்டில் கொழும்பு நீதிமன்றம் வசீம் தாஜுதீனின் மரணத்தை ஒரு கொலை என அதிகாரபூர்வமாக தீர்ப்பளித்து இந்த கொலைக்குரிய சந்தேக நபர்களை கைது செய்யுமாறும் உத்தரவிட்டது. இவ்வாறான வரலாற்று பதிவுகள் ஒன்றுமே நாமல் ராஜபக்சவுக்கு தெரியாதா என்ன? அவர் இப்போது ஜனநாயகம் மற்றும் ஜனநாயக மறுப்பு குறித்த கதைகளை லண்டனில் பிரசங்கமாக செய்ய தலைப்படுகின்றார். ஆனால் மீண்டும் கோட்டாபாய ஆட்சி காலம் வந்தபோது வசீம் தாஜுதீனின் வழக்கு மீண்டும் முடக்கப்பட்டது. சாட்சிகள் மிரட்டப்பட்டனர். கோத்தாபாய கால ஆட்சியின் சிஐடிகள் மீண்டும் இந்த வழக்கை திசை திருப்ப தலைப்பட்டனர். எனினும் அனுரகுமார திசாநாயக்காவால் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் 2025 ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் இந்த வழக்கை வேறொரு ஆச்சரியகரமான அதிர்ச்சிகரமான திருப்பத்தை எடுக்கும் வகையில் சில ஆதாரங்களை வழங்கியது. கடந்த ஆண்டு தனது 2 குழந்தைகளுடன் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரபல பாதாள உலக குழுவைச் சேர்ந்த மித்தேனியா கஜ்ஜா என்ற அனுர விதான கமகே தாஜுதீன் மரணிப்பதற்கு சிறிது நிமிடங்களுக்கு முன்னர் பின்தொடர்ந்த ஒரு நபராக அடையாளம் காணப்பட்டார். மித்தேனியா கஜ்ஜா அன்று பயன்படுத்திய வாகனம் அப்போது ஸ்ரீலங்காவின் முதற் பெண்மணியாக இருந்த மஹிந்தவின் மனைவியான சிரந்தி ராஜபக்ஷ நடத்திய சிரிலிய சவிய அறக்கட்டளையுடன் தொடர்பட்ட ஒரு டிஃபெண்டர் ரக ஜீப் என்பதை புலனாய்வாளர்கள் கடந்த வருடம் கண்டுபிடித்தனர். மொத்தம் 13 ஆண்டு காலத்துக்கு பிறகும் வசீம் தாஜுதீனின் என்ற ஒருவரின் வழக்கு குறித்த நிறைய தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த கதைகள் தெரியாமல் நாமல் ராஜபக்ஷ மிரட்டல்கள் மூலம் தனது உரை மீளெடுக்கப்பட்டதாக கூறுகிறார். இந்த மிரட்டல்களின் ஊற்றுக்கண்ணே அவரது தந்தை மற்றும் சித்தப்பா பெரியப்பா ஆகியோர் நடத்திய ராஜபக்ஷ அதிகார மையம் என்பது வெளிப்படையானது. இதேபோல ஸ்ரீலங்காவில் அண்மையில் ஒரு சட்டவாளரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் சந்தேக நபர்களும் ராஜபக்ஷ அதிகார மையத்தால் இலங்கையில் ஊதி பெருப்பிக்கப்பட்ட படைத்துறையின் முன்னாள் முகங்கள் என்பதும் இப்போது அம்பலப்பட்டுள்ளது. கெரந்தனியா சுத்தா என்ற பாதாள குற்றவாளியின் அறிவுறுத்தலில் இந்த கொலைகள் இடம்பெற்றன. இந்த கொலைகளுக்கான ஆயுததாரியை, அதாவது துப்பாக்கிதாரியை ஏற்றிச் சென்ற வாகனமும் அகப்பட்டு கொண்டது. அதேபோல ஆயுததாரிகளில் ஒருவர் நாட்டை விட்டு தாய்லாந்துக்கு தப்பிச் சென்ற போது அவர் பயன்படுத்திய வாகனமும் அகப்பட்டு கொண்டது. இந்த இரட்டை கொலைகளுக்கு முன்னர் துப்பாக்கிதாரிகள் இருவரையும் தங்கும் விடுதிகளுக்கு அழைத்துச் சென்ற ஜனக என்பவரும் இப்போது சிஐடியினரால் உள்ளே தூக்கப்பட்டு வறுத்தெடுக்கப்படுகின்றார். வெளிநாட்டில் உள்ள மெல்வானே டுடு என்ற குற்றவாளியின் அறிவுறுத்தலின் பேரில் இவரே துப்பாக்கிதாரிகளே குறித்த தங்கும் விடுதிகளுக்கு அழைத்து சென்றதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் போலியான பெயர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு தங்குமிட வசதிகளை செய்து கொடுத்ததாக புதிய பரபரப்பான திகில் கதைகள் எல்லாம் வெளிவரும் நிலையில் இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை ஒரு ஆயுததாரி உட்பட, அதாவது சந்தேக நபர் உட்பட 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 46 வயதுடைய சுனில் ரஞ்சித் என்ற ஆயுததாரி விசாரணைகளின் போது முக்கிய தகவல்களை கக்கியுள்ளார். தான் இராணுவத்தில் பணிபுரிந்த காலத்தில் அதே படைத்துறையில் கரந்தனிய சுத்தாவும் இருந்ததாக அவர் கூறுகிறார். இந்த நிலையில் கொலையுண்ட சட்டத்தரணி புத்திக்க மலவராட்சி தனது வழக்குகளுக்கு தோன்றாமல் தனது எதிராளியான லொக்குப்பெட்டியின் வழக்குகளுக்கு தோன்றுவதால் அவரை முடிக்க வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும் என கரந்தனிய சுத்தா தன்னிடம் கூறியதாக தற்போது உள்ளே உள்ள குறித்த ஆயுததாரியான சந்தேக நபர் தெரிவித்திருக்கிறார். சட்டத்தரணியை மாத்திரமல்லாமல் அவரது மனைவியையும் கொலை செய்யுமாறு கரந்தனியா சுத்தா தனக்கு உத்தரவிட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார்.
கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் சாரதி யார் என்பது இதுவரை தெரியவரவில்லை. துப்பாக்கிதாரிகளும் சாரதிகளும் ஒருவரை ஒருவர் அறியாத வகையில் மாவியா இந்த கொலையை ஏற்பாடு செய்த விடயமும் தெரிய வந்துள்ளது. கொலையின் பின்னர் அதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் வேறு வாகனத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. துப்பாக்கிதாரிகளில் ஒருவர், அதாவது இப்போது அகப்பட்டவர், கொட்டாவையிலிருந்து பேருந்து ஒன்றில் தெஹிவளைக்கு சென்று அங்கிருந்து அம்பலாங்குடைக்கு தப்பிச் சென்றமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இப்போது குறித்த சந்தேக நபரான ஆயுததாரியை 90 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்ய சிஐடியினர் தீர்மானித்திருக்கின்றனர். ஆக மொத்தம் ராஜபக்ஷ காலத்தில் ஊதி பெருப்பிக்கப்பட்ட படைத்துறையின் எச்சங்கள் தான் இப்போது கரந்தனியா, சுத்தா முதல் பல பாதாள உலகங்களுடன் தொடர்புபட்டவர்களாக இருக்கும் நிலையில் ஏதோ ஒரு புனிதருக்கு பிரித்தானிய விவாத சங்கங்களில் வழங்கப்பட்ட வாய்ப்பு மிரட்டல் மூலம் மீளெடுக்கப்பட்டதாகவும் நாமளே கதறிக்கொள்வது வைத்தியனே முதலில் உன்னை குணமாக்கு என்ற ரகமானது. அவரது தந்தை, பெரியப்பா, சித்தப்பாமாரை உள்ளடக்கிய ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்ட பெரும் மிரட்டல் கதையை யாரும் மறைக்கவோ முடியாது. நேற்று ஆக்ஸ்போர்ட் விவாத சங்கத்தின் தலைவரை சந்தித்த நாமலின் ஆதரவு முகங்கள் நாமலின் உரை மீளெடுக்கப்பட்டமை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பெற்றுக்கொண்ட பின்னர் இன்னொரு புதிய கதையை பரப்பி வருகின்றார்கள். நாமல் ராஜபக்சவின் இந்த 2 உரைகளும் மீளெடுக்கப்பட்டதை கேள்விப்பட்ட பிரித்தானியாவால் சிங்களவர்கள் நேற்று மாலை முதல் சாரிசாரியாக லண்டனில் தம்மை சந்திக்க வருவதாக இவர்கள் கதையை கூறிக்கொண்டாலும் கொழும்பிலிருந்து நாமலுடன் லண்டன் வந்த மிலிந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் இவ்வாறான பரப்புரை செய்திகள் சொன்னாலும் அவர் இந்த செய்தியை ஒரு பதிவாக இட்ட நிலையில் அந்த பதிவுக்கு கீழே சிங்களவர்களே இடும் பின்னூட்டங்கள் கரடியே காரி துப்பும் கதையை இல்லைன்னா யதார்த்தத்தை வெளிப்படுத்துகின்றது. கடந்த தேர்தலில் மக்கள் மூலம் வெற்றியடைய வைக்கப்படாமல் தேசிய பட்டியலால் நாடாளுமன்றத்துக்குள் ஊடுருவிய நாமல் ராஜபக்ச தான் இப்போது பிரித்தானியாவில் தனக்கு ஜனநாயக மறுப்பு இடம்பெற்றதான கதைகளை பூச்சிட்டலாக சொல்வது பிரயோசனமற்ற ஒரு நகர்வாகும். இவை இலங்கை விடயங்கள். அடுத்து அமெரிக்க நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். அமெரிக்க உச்சநீதிமன்றத்தால் சட்டவிரோதமாக கருதப்படும் டொனால்ட் ட்ரம்பின் வரி அறவீடு கடந்த நள்ளிரவுடன் நிறுத்தப்பட்டுவிட்ட நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் தனது வணிக போரை இரட்டிப்பாக மாற்றியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் வார இறுதியில் புதிய 15% பூகோள வரிகளை அவர் அறிவித்தார். இந்த வரி அறவீட்டு விடயத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக ராஜதந்திர விளையாட தலைப்படும் நாடுகள் அதிக வரிகளை எதிர்நோக்க வேண்டும் என்றும் அவர் புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளார். உச்சநீதிமன்றம் ட்ரம்பின் வரிகளை இப்போது மீளெடுத்திருப்பதால் இதுவரை வசூலிக்கப்பட்ட $130 பில்லியன் அதிகமான தொகையை ட்ரம்ப் நிர்வாகம் திருப்பி வழங்க வேண்டும் என்ற புதிய விடயம் இப்போது ஒலிக்க தலைப்படுகின்றது. எனினும் காங்கிரசின் சபாநாயகர் மைக் ஜான்சனோ இந்த பிரச்சனை காங்கிரசின் கரங்களில் இல்லை என சொல்லி நழுவ தலைப்படுகின்றார். எனினும் இந்த வரியை ட்ரம்ப் நிர்வாகம் முழுமையாக திருப்பி வழங்க வேண்டும் என செனட்டில் ஜனநாயக கட்சி தரப்பு நேற்று ஒரு புதிய மசோதாவை முன்மொழிவாக முன்வைத்துள்ளது. ஆனால் செனட்டை பொறுத்தவரை குடியரசுக் கட்சியின் ஆதரவில்லாமல் இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன. இதற்கிடையே அமெரிக்காவும் ஈரானும் நாளை மறுதினம் ஜெனீவாவில் புதிய பேச்சுவார்த்தைகளை நடத்த திட்டமிட்டுள்ள பின்னணியில் இந்த பேச்சுக்களில் ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு உடன்படும் அறிகுறிகளை காட்டாவிட்டால் இராணுவ நடவடிக்கை குறித்து தான் தீவிரமாக ஆலோசிப்பேன் என நேற்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.